இமயக்குருவின் இதய சீடன் யோகி கோபால்சாமியுடன் சந்திப்பு. உயர்நிலையை அடைந்த ஓர் ஆத்மாவை பற்றி சொல்லப் போகின்றேன். அவர் எனது வீட்டுக்கு அருகில் வசித்து வந்தார். 5ஆம் வகுப்பு முடிந்தவுடன் ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில் 6ஆம் வகுப்பு இல்லாததால் மாடல் ஹைஸ்கூலில் சேர்க்கப்பட்டேன். திரு கிளார்க் என்ற ஆங்கிலேயரால் ஆரம்பிக்கப்பட்ட மாடல் ஹைஸ்கூல் ஆங்கிலேய பள்ளி போல் சிவப்பு செங்கற்களாலும் கருங்கற்களாலும் பரந்த திறந்த வெளியுடன் கட்டப்பட்டு இருந்தது. சுதந்திரத்திற்கு பின் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டது. ஆண் மாணாக்கர்களுக்கான அந்த பள்ளி கல்வியறிவை மட்டுமல்லாது இன்னிசை, நாடகம் மற்றும் கைத்தொழில் போன்றவற்றையும் பயிற்றுவிக்கும் சிறப்பினை பெற்று இருந்தது. எனது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. பள்ளிக்கு தினமும் நடந்து செல்லும் மாணவர் குழுவில் நானும் ஒருவன். பள்ளிக்கு செல்லும் நேரம் கேளிக்கைகளும் விளையாட்டுகளும் நிறைந்ததாய் இருக்கும். அந்த குழுவில் இருவர் எனது வீட்டில் இருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி வசித்து வந்தனர். அவர்கள் சகோதரர்கள், நல்லவர்கள், படிப்பில் தீவிரமாகவும் இருந்தனர். தமிழ் பேசிய அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இங்கு வந்து குடியேறியவர்கள். அவர்களது தந்தை அனந்த நாராயண பிள்ளை காவல்துறையில் சிறு பணியில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தார். அவர்களது அன்னையின் பெயர் கமலாம்மா, மிக்க அன்பை பொழியும் பெண்மணி. சகோதரர்களில் மூத்தவரான மார்த்தாண்டம் பிள்ளை பெரிய தம்பி என்றும், சிறியவரான சிவானந்தம் பிள்ளை சின்ன தம்பி என்றும் அழைக்கப்பட்டனர். மார்த்தாண்டம் நன்றாக படித்து நரம்பியல் நிபுணர் ஆனார். திருவனந்தபுரம் அரசாங்க மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆஸ்பத்திரியில் நரம்பியல் துறையில் தலைமை பொறுப்பிலும் இருந்தார். இப்போது அவர் சொந்தமாக அனந்தபுரி என்னும் பல சிறப்பு துறைகளை கொண்ட ஆஸ்பத்திரியை நடத்தி வருகின்றார். சிவானந்தர் மின்சாரத்துறையில் முதன்மை பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். சிறு வயதில் வீட்டில் மின்சாரமே இல்லாத நிலையில் அவர்கள் இருவரும் மண்ணெண்ணெய் விளக்கில் படித்து இத்தனை உயரத்திற்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. பெரிய தம்பியும் சின்ன தம்பியும் பெரிய மதிர்சுவர் கொண்ட ஒரு சிறு வீட்டில் வசித்து வந்தனர். அந்த வீட்டின் ஒரு பகுதி தச்சு வேலைக்கூடமாக இருந்தது. அங்கே விறகுகளும் விற்கப்பட்டு வந்தன. திரு அனந்த நாராயணன் பணி ஓய்விற்கு பிறகு விறகு கடையை திறந்தார். அந்த காலகட்டத்தில் விறகுதான் சமைப்பதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது. அந்த கடையில் விறகு வாங்கியதால் தான் நாங்கள் அவர்களுக்கு அறிமுகமானோம். பிறகுதான் அவர்களது குடும்பம் கன்னியாகுமரியில் இருந்து வந்தது என்பதும், அங்கேதான் என் அன்னையின் தாத்தா வசித்து வந்தார் என்பதும், அந்த 2 குடும்பங்களுக்கும் பழக்கம் உண்டு என்பதும் தெரிய வந்தது. நான் தினமும் அவர்கள் வீட்டிற்கு சென்று சகோதரர்களுடன் சேர்ந்து பள்ளிக்கு சென்று வந்ததால் எங்களது நட்பு இன்னும் பலமானது. அவர்களது அன்னை கமலாம்மா மிக்க கருணை உள்ளவர். அவருக்கு என்னை மிகவும் பிடித்துவிட்டது. அந்த வயதில் நான் அழகாக செழித்த கன்னங்களுடன் இருந்தேன். அவர்களது வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அவர் தனது மகனை அழைத்து எனது கன்னங்களை பரிவுடன் தடவியவாறே, ஐயோ, இந்த பையனுக்கு பாரேன், கன்னங்கள் தக்காளி போல சிவந்து விடுகின்றன என்று வியப்பது இப்போதும் ஞாபகத்தில் இருக்கின்றது. அவர்களது குடும்பம் பெரிய குடும்பம். அந்த 2 சகோதரர்கள் அல்லாமல் 3வதாக கோபால் என்னும் சிறுவன் இருந்தான். அந்த சிறிய வீட்டில் அவர்களது பெற்றோர் ஷியாமலா, தங்கம் என்னும் 2 சகோதரிகள் எல்லோரும் இருந்தனர். அவர்களது மூத்த சகோதரி சாந்தா கொலுசு பிள்ளை என்பவருடன் மணம் முடித்து சுசீந்திரத்தில் வசித்து வந்தார். அடுத்தவரான ஷியாமலா ஒரு தனியார் அலுவலகத்தில் தட்டச்சராக பணியாற்றினார். தங்கம் கல்லூரியில் படித்து வந்தார். ஷியாமலா தனது மாமன் மகன் திரு ராமசாமியை திருமணம் செய்து கொண்டார். ராமசாமி எம்எஸ்சி படித்துவிட்டு கேரள அரசாங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகத்தில் பணியாற்றி வந்தார். அவரால் தான் நான் கோபால்சாமியை சந்திக்கவே முடிந்தது. ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில் படித்த பொழுது நான் ஆங்கிலத்திலும் சரித்திரத்திலும் விஞ்ஞானத்திலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தேன். ஆனால் கணிதத்தில் எனக்கு சுவாரஸ்யம் குறைவாக இருந்தது. ராமசாமி தான் கணிதத்தில் அவருக்கு இருந்த ஆர்வம் காரணமாக எனக்கு கணக்கு கற்றுக் கொடுக்க தானாகவே முன் வந்தார். வாரத்தில் 3 நாட்கள் மாலையில் நான் அவரது வீட்டிற்கு செல்வது என்பது ஏற்பாடு. ஒரு நாள் மாலையில் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு கணிதம் கற்றுக்கொள்ளப் போனேன். திரு ராமசாமி வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு இருந்தார். அன்றைக்கு வகுப்பு இல்லை என்றார். அவருக்கு வேறு வேலை இருந்தது. அதனால் அடுத்த நாள் வர முடியுமா என கேட்டார். வீட்டிற்கு போய் விளையாடலாமே என நினைத்து சரி என சந்தோஷமாக பதிலளித்தேன். கூடவே பெரிய தம்பி சின்ன தம்பி எங்கே என கேட்டேன். அவர்கள் உள்ளே ஏதோ வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றார்.
ஆர்வம் என்னை உந்தியது. வீட்டின் உள்ளே இருந்து சாம்பிராணியின் நறுமணம் வீசியது. அப்போது சின்னத்தம்பி, ஷியாமளா, அவரது பெற்றோர்கள் எல்லோரும் வெளியே வந்தனர். கிசுகிசு குரலில் பேசிக்கொண்டனர். நேரடியாக விஷயத்திற்கு வந்தேன். சாம்பிராணி நறுமணம் என்ன விஷயம் என கேட்டேன். அமைதி. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இறுதியாக கமலாம்மா பேசினார். சாமி வந்திருக்கிறார். அவரை பார்க்க விரும்புகிறாயா? ஆமாம் என்றேன். திரு அனந்த நாராயணன் காத்திரு என கூறி உள்ளே சென்றார். சில நிமிடங்களில் வெளியே வந்து உள்ளே வா என்றார். நுழைந்தேன். சிறிய அறையின் நடுவில் பருத்த தேகத்துடன் ஒருவர் கை வைத்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். தனது கால்களை தரையை விட சற்று உயரத்தில் இருந்த சின்ன பீடத்தில் வைத்து இருந்தார். நீலம் மற்றும் வெள்ளை நிற கோடுகள் போட்ட அரைக்கை சட்டையும் வெள்ளை வேட்டியும் அணிந்து இருந்தார். அவரை நெருக்கமாக கவனித்தேன். அவரது பழுப்பு நிற தலைமுடி குட்டையாக வெட்டப்பட்டு இருந்தது. சதுரமான தாடை கொண்ட முகம் சவரம் செய்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்பதை காட்டியது. வெள்ளை முடிகள் அவரது முகவாயையும் கன்னங்களையும் மேல் உதட்டையும் மறைத்தன. இரும்பை போன்று நேராக நிமிர்ந்த கம்பீர தோற்றத்தை தவிர மிக எளிமையாக இருந்தார். பிறகு தான் அவரது கண்களை பார்த்தேன். அதை போன்ற ஊடுருவும் கண்களை நான் அதுவரை பார்த்ததே இல்லை. அவரது சக்தி வாய்ந்த கண்களால் என்னை ஊடுருவுவதை உணர்ந்தவுடன் என்னை அறியாமல் எனது உடலில் ஆடைகள் எல்லாம் இருக்கிறதா என பரிசோதித்தேன். கடவுளே, என்ன ரகசியத்தை எல்லாம் இந்த மனிதர் தெரிந்து கொண்டு இருப்பாரோ என நினைத்தேன். அவர் புன்னகைத்து வரு, வா என்று சைகை செய்தார். அவரது குரல் எதிர்பாராத விதமாய் மென்மையாய் இருந்தது. அவரது நாற்காலியின் கையை தொடும் அளவுக்கு அருகில் போய் நின்றேன். அவர் சிரித்துக்கொண்டே தனது வலது கையை நீட்டி எனது நெற்றியை ஒரு வினாடியின் பின்னர் நேரம் தொட்டு பின் விலக்கி கொண்டார். எனது முன் நெற்றியில் விவரிக்க முடியாத ஆனந்தம் எழும்பி எனது உடலையே சூழ்ந்தது. அந்த அனுபவம் தினமும் இரவில் தியானம் பண்ணும் பொழுது ஏற்படும் ஆனந்தத்தை விட வித்தியாசமாக இருந்தது. ஆரவாரமான கடல் அலைகள் அமைதியாகி கடலின் மேற்பரப்பு குமிழ்கள் கூட இல்லாமல் ஏரி போல சலனமற்று போய்விட்டது என்று மட்டுமே அந்த அனுபவத்தை சொல்ல முடியும். வெளி உலக சப்தங்கள் எல்லாம் அடங்கிவிட்டன. எனது மனதின் ஆழத்தில் இருந்து என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஓர் உச்சாடனம் எழும்பியது. கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. நான் திரும்பி தடுமாறியவாறு அறையை விட்டு வெளியே வந்தேன். திடீரென அவரை வணங்கு, அவரது பாதங்களை தொடு என யாரோ சொன்னார்கள். அந்த சமயத்தில் நான் கதவுக்கு அருகில் வந்துவிட்டேன். எனவே இதர மனிதர்கள் செய்தது போல வாசல் படியை தொட்டு என் தலையில் ஒற்றிக்கொண்டு வெளியே ஓடிவிட்டேன். அந்த மனிதரை நான் மீண்டும் பார்க்கவே இல்லை. மிக வேகமாக எனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தது ஞாபகம் இருக்கிறது. நான் உள்ளே வந்ததை யாருமே பார்க்கவில்லை. நேரே பலாமரத்தின் கீழே சென்று அமர்ந்து கொண்டேன். அப்போது என்னுள் அந்த பரவசம் சற்று மட்டுப்பட்டிருந்தது. ஆனால் அமைதி என்னுள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அம்மா என்னை பின்புற கதவருகே இருந்து கூப்பிட்ட பொழுதுதான் கலைந்து போனது. என்ன நடந்தது? டியூஷன் இல்லையா என்று அம்மா கேட்டார். இல்லை என நானும் பலாமரத்தடியிலிருந்து உரத்த குரலில் கூறினேன். வா, வந்து ஏதாவது சாப்பிடு என்று அவர் கூறினார். அன்னைக்கு எனக்கு உணவு அளிப்பதில் அலாதி மகிழ்ச்சி. டியூஷனுக்காக அடுத்த நாள் நான் சென்றபோது திரு ராமசாமியும் மற்றவர்களும் முந்தைய நாள் என்ன நடந்தது என்று கேட்டனர். நான் எதுவும் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட ரகசியங்களை காதலர்கள் பொத்தி காப்பது போல வைத்துக்கொண்டு சரியான சமயத்தில் மற்றவர்களின் அனுகூலத்திற்காக வெளிப்படுத்த வேண்டும் என என் மனதில் பட்டது. பிள்ளை குடும்பத்தினர் வந்தவர் பெயர் கோபால் பிள்ளை என்றும் அவர்கள் எல்லோரும் மரியாதை நிமித்தமாக கோபால்சாமி என்று அழைப்பதாகவும் கூறினார்கள். பல வருடங்களுக்கு பிறகு அவரது போதனைகளை அருள்மொழிகள் என்ற தலைப்பில் பிரபு என்பவர் பதிப்பித்து இருந்ததை பார்க்க நேரிட்டது. அந்த புத்தகத்தை இலக்கில்லாமல் புரட்டிய பொழுது அவர் அடிக்கடி கூறும் ஆனந்தோகம் ஆனந்தோகம் அச்சால பரோகம் அச்சால பரோகம் என்ற வார்த்தைகளே என் கண்களுக்கு முதலில் தென்பட்டன. அவை கோபால்சாமிக்கு பிடித்தமான வார்த்தைகள். 6 வருடங்களுக்கு முன்பு அவரை நான் சந்தித்த பொழுது அவர் உச்சரித்த அந்த வார்த்தைகள் இவைதான் என்பதை உணர்ந்தேன். அப்போது எனக்கு அந்த வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்போது அதன் பொருளை புரிந்து கொண்ட பொழுது அந்த ஆனந்தத்தினை அவரை பார்த்த சிறு பொழுதில் அனுபவித்ததை உணர்ந்தேன். கோபால் பிள்ளை ஆகஸ்ட் 1900 ஆண்டு கொல்லக்கோடில் தெற்கு திருவிதங்கூரில் பிறந்தார். அவரது தாயாரின் பெயர் குன்னி வீட்டில் கொச்ச குஞ்சம்மா.
அவரது தந்தையின் பெயர் ஸ்ரீ நாராயண பிள்ளை. அவருக்கு 2 மூத்த சகோதரர்களும் 2 மூத்த சகோதரிகளும் இருந்தனர். பிறகு அவர்களது குடும்பம் திருவனந்தபுரத்திற்கு இடம்பெயர்ந்தது. மூத்த சகோதரர் சங்கரன் பிள்ளை குடும்பத்தை கவனித்து கொண்டார். கோட்டை உயர்நிலைப் பள்ளியில் மாணவனாகவும் பிறகு தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்த வித்வான் ஸ்ரீ வரகம் ஈ.வி. பிள்ளை கோபால் பிள்ளையின் குழந்தை பருவ நண்பர். அவர் கோபால் பிள்ளை வினோதமாக தான் நடந்து கொண்டார் என்றும், நீண்ட நேரத்திற்கு அவர் திறந்த கண்களுடன் தியானத்தில் ஈடுபட்டு விடுவார் என்றும், அடிக்கடி பரவச நிலையை எய்தி விடுவார் என்றும் கூறினார். ஒருமுறை அவருக்கு 12 வயதாகி இருந்த பொழுது பத்மாசனத்தில் அமர்ந்து முதுகை வில் போல பின்னால் வளைத்து நண்பகல் சூரியனை நேராக உற்று பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். அவரது மூத்த சகோதரியிடம் தெரிவித்த போது, அவரை குறுக்கிட வேண்டாம், அவரது விருப்பம் போல செயல்படட்டும் என்று அவர் எழுதி அனுப்பியிருக்கின்றார். அவரது 20 வயது வரை பள்ளி இறுதி வகுப்பு பரீட்சையில் அவர் தேறியிருக்கவில்லை. அவரது அன்னையார் அவரை இன்னும் கடினமாக உழைத்து படிக்க சொன்னார். நான் விரும்பினால் பரீட்சையில் எளிதாக தேறிவிடுவேன். ஆனால் எதற்கு? நான் காசுக்காகவோ லாபத்திற்காகவோ பணியாற்றப் போவதில்லை. யாராவது என்னை பார்த்து கொள்வார்கள் என்று கோபால்சாமி சொல்லியிருக்கின்றார். அதற்கு பிறகு அவர் பள்ளிக்கூடம் போவதையே நிறுத்திவிட்டார். இளம் வயதில் கோபால் பிள்ளை பழக்கமற்ற இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கின்றார். முட்டதாரா அவருக்கு அபிமானமான ஒரு இடம். அவருக்கு முன்பே ஸ்ரீ நாராயண குருவும் சட்டாம்பி சாமியும் அங்கே அடிக்கடி சென்று கொண்டு இருந்தனர். முட்டாதாராவின் நெல் விளையும் நிலங்களில் நடந்து சென்றால் நிலங்கள் முடிகிற இடத்தில் தூய்மையான கடற்கரை மணலும் மணல் மேடுகளும் ஆரம்பிக்கும். இன்னும் சற்று மேலே போனால் நீல நிற ஆழமான அரபிக்கடலை பார்க்கலாம். அதன் அலைகள் சில சமயங்களில் மிக்க ஒளியுடன் எழும்பி கரையில் மோதும். சில சமயங்களில் மணல் மீது மிருதுவாக புரண்டு பலவித கடல் சிப்பிகளையும் கிளிஞ்சல்களையும் கொண்டு வந்து கரையில் சேர்க்கும். ஈ.வி. பிள்ளை பல தடவைகள் கோபால்சாமியுடன் முட்டதாராவிற்கு சென்றிருப்பதாக கூறியிருக்கின்றார். அங்கே நிலங்களில் நடந்து செல்லும் பொழுது அவர் வேதாந்தத்தை பற்றி நிறைய பேசினாராம். மணல் மேடுகளுக்கு வந்ததும் அமைதியாகி விடுவாராம். வீராசனா தோற்றத்தில் அசையாமல் திறந்த கண்களுடன் மணிக்கணக்காக உட்கார்ந்து விடுவாராம். பரவசத்திலிருந்து விடுபடும் பொழுது பல உருமல்களை வெளிப்படுத்துவாராம். காரணமே இல்லாமல் சத்தம் போட்டு சிரிப்பாராம். அது பல தடவை ஈ.வி. பிள்ளையை பயமுறுத்தியும் இருக்கிறது என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார். முட்டதாராவை அடுத்த பூந்தாராவில் ஆள் அரவமற்ற ஒட்டப்பானா மூடு என்ற காட்டுப்பகுதி இருக்கின்றது. அங்கே சிறையில் தூக்கிலிடப்பட்ட குற்றவாளிகளின் உடல்களையும் அரசு ஆஸ்பத்திரி பிணக்கிடங்கின் அழுகிய மற்றும் அடையாளம் தெரியாத பிணங்களையும் வீசி வந்தனர். ஒரு நாள் கோபால்சாமி ஈ.வி. பிள்ளையை அங்கே அழைத்து சென்றார். அவ்விடத்தில் ஞானம் பெற்ற வயதான துறவி ஒருவர் ஜடாமுடியுடன் சுட்டெரிக்கும் மணலில் முழு நிர்வாணமாக அமர்ந்து இருந்தார். கோபால்சாமியும் அந்த விசித்திரமானவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். பிள்ளையை அங்கேயே புளிய மர நிழலில் காத்திருக்குமாறு கூறிவிட்டு சற்று தூரத்தில் இருந்த பனைமரத் தோப்புக்குள் அவர்கள் நுழைந்தனர். 1 மணி நேரம் கழித்து களைத்து போன ஈ.வி. பிள்ளை கவலையுடன் தோப்புக்குள் சென்றார். அங்கே இருவரும் ஒருவர் பக்கத்தில் ஒருவர் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பது போல் படுத்து கொண்டு இருந்தனர். அருகில் சென்றதும் அவர்கள் திடுக்கிட்டாற் போல திகைத்து எழுந்தனர். கோபால்சாமி ஈ.வி. பிள்ளையுடன் வீடு திரும்பினார். பிள்ளையை பொறுத்தவரை கோபால்சாமியும் அந்த வினோதமான மனிதரும் அடிக்கடி சந்தித்து கொண்டனர். ஆனால் அந்த முதியவரை பற்றி எந்த ஒரு கேள்விக்கும் அமைதியையே பதிலாக தந்தார் கோபால்சாமி என்றும் பிள்ளை எழுதியிருக்கின்றார். சில ஆன்மீக ஆர்வலர்களால் கோபால்சாமி என்று அழைக்கப்பட்ட கோபால் பிள்ளை பல வருடங்களுக்கு பின் நகரில் இருந்த ஒரு ஹோமியோபதி மருத்துவர் வீட்டில் நடு இரவில் வகுப்புகள் நடத்தினார். ஆழ்ந்த வேதாந்த கருத்துக்கள் விவாதம் செய்யப்பட்டன. அந்த விவாதங்கள் எல்லாம் அருள்மொழிகள் என பதிக்க பெற்றன. மற்றொரு அபிமான இடமான சமாதி தோட்டத்திற்கும் கோபால்சாமி அடிக்கடி சென்று வந்தார். அங்குதான் ஸ்ரீ ராமதாஸ் சுவாமிகளின் கல்லறை இருக்கின்றது. அவர் ஜலந்தர் யோகி ஹரி ஹரபிரம்மா சாஸ்திரியின் குரு ஆவார். திருவனந்தபுரம் மகாராஜாவாக ஆயில்யம் திருநாள் அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த யோகி அவர். கோபால்சாமி கடைசியாக சமாதி தோட்டத்தில்தான் பூஜை ஒன்றை நடத்தினார். தன்னுடைய சீடர்களில் மிகவும் நெருக்கமானவர்களிடம்தான் அங்கு வருவது அதுவே இறுதி முறை என்பதையும் சொல்லியிருந்தார். அடுத்த நாளே அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. அன்றிலிருந்து 3வது நாளில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. பலரும் வற்புறுத்தியதால் வேண்டா வெறுப்பாய்தான் அறுவை சிகிச்சைக்கு இசைந்தார். அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டதால்
மீண்டும் ஒரு முறை அதே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அவர் கணித்தது போலவே மருத்துவர் மீண்டும் அறுவை சிகிச்சை அவசியம் என முடிவெடுத்தார். இரண்டாவது அறுவை சிகிச்சைக்கு காத்து கொண்டு இருந்த பொழுதே கோபால்சாமி தனது படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து முழுவதுமாக மூச்சை இழுத்து பின்புறமாக சாய்ந்தார். அவருடன் இருந்தவர்கள் அவர் ஏதோ பரவசத்தில் ஆழ்ந்துவிட்டதாக நினைத்தனர். அவரை அறுவை சிகிச்சை கூடத்திற்கு கொண்டு சென்றவுடனே அறுவை சிகிச்சை மருத்துவரும் மயக்க மருந்து நிபுணரும் அவர் இறந்துவிட்ட நிலையில் அங்கு கொண்டு வரப்பட்டதாக அறிவித்தனர். அன்றைக்கு நாள் மார்ச் 8, 1960 ஆண்டு.